ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் இப்போ காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சோழன் வந்து நான் நைட்லாம் சரியாகவே தூங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் வந்து ஆமாம் கொசுலாம் கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி காமெடி கலாட்டாக போயிட்டு இருக்கும்போது இப்போ சோழன் வந்து நான் ஒரு விஷயத்தை நினச்சி தான் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவோட அண்ணி மதி வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு போகும்போது அந்த பாத்ரூமோட பிரச்சனை அதெல்லாம் வந்துச்சுல, அந்த பேச்செல்லாம் பேசி நிலா நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நிலாவுக்கு ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம செய்யலை அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சரி ஒரு பாத்ரூம் கட்டிடலான்னு முடிவு பண்ணி இப்போ பாத்ரூம் கட்டுறதுக்கு நிறைய எஸ்டிமேட்லாம் சோழன் சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா காமெடி கலாட்டா போகுது. இங்கே கண்ணாடி வைக்கணும், இங்கே அது வைக்கணும், இது வைக்கணும்லாம் பேசுகிறாரு. சரி முதல்ல அது மாதிரி பாத்ரூம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தா ஒரு 1,00,000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு சேரன். அதை கேட்டதுமே இப்போ சோழன் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. அடுத்து பார்த்தோம்னா எப்படி பணம் ரெடி பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பல்லவன் போய் அவரோட பாக்கெட் மணியை எடுத்துகிட்டு வராரு. ஒரு மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்ட், எமோஷனல் மூமெண்ட் என்ன நடக்குதுன்னு வச்சிங்களேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நிலா வந்துடுறாங்க. எங்கே ரொம்ப நேரமாக உங்களை எல்லாத்தையும் காணா, என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த பாத்ரூம் கட்டுற விஷயத்தை பார்த்தா பல்லவன் வந்து சொல்லிடுறாரு. உடனே அதை கேட்டதுமே நிலா வந்து எங்கள் அண்ணி வந்துட்டு போனாங்கல்ல, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு பேசி எல்லாம் கிளம்பி போயிட்டாலும் இப்போ சோழன் வந்து இல்லை உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கட்டியே ஆகணும், இல்லை நீங்கள் எப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதான் பாத்ரூம் தான் இருக்குது நான் உங்கள்கிட்ட கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சோழனும் ஒன்றும் பேசாமல் அப்படியே அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நிலா ரொம்பவுமே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளால தான் இவங்களுக்குலாம் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. கண்டிப்பாக இவங்க பாத்ரூம்லாம் கட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நேற்று எபிசோட் ஏற்கனவே பார்க்கும்போது தெரியும். ஆனால் நம்ம தான் டுமாரோ புறமா பேசல. கண்டிப்பாக இதை சூப்பராக சரி பண்ணி இப்படி தான் நிலா கொண்டு வருவாங்க. புதுசாக ஒரு பாத்ரூம் கட்டி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடு வந்து நிறையா சீரியலுக்கு வந்து வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இப்படி பாத்ரூம்லாம் கட்டுவாங்க. நமக்கெல்லாம் தெரியும் தனம் சீரியல் கூட கதிரோட வீடு இந்த வீடு தானே, அது மாதிரி நிறைய சீரியலுக்கு இந்த வீடை வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே தான் ஷூட்டிங் நடக்குதுங்கும் போது அந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயத்தை மாற்ற மாட்டாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நிலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியன் வந்து கடைக்கு வந்துடுறாரு. உண்மையிலுமே இப்போ 4 பேர்த்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாண்டியன் தாங்க உண்மையிலுமே ஹீரோ மெட்டீரியல். அவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாண்டியன். சூப்பராக தான் வந்து அவரோட ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் கடையில் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தோம்னா அங்கே கடையில் மணி இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் வந்துட்டு போனாங்களா அப்படின்னு. அவங்க யாரை கேட்குறாங்க அப்படின்னு தெரியும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போ தான் வானதி அந்த பக்கத்து வராங்க. வந்துட்டு போகும்போது உள்ளெல்லாம் வராமல் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. உடனே என்னடா வராமல் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வானதி வந்து சொல்கிறாங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எனக்கு கல்யாணம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நல்லா பாண்டியை வந்து கோவப்படுத்தி விட்டு அங்கேருந்து போய் தூரமாக இருந்து பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.